ஒரு உடலை விட்ட யோகி உலகிற்கு சிவஞானம் கொடுத்தார். திருமூலர் கதை. ஒரு யோகி தன் உடலை விட்டுவிட்டு மற்றொருவரின் உடலில் வாழ்ந்தார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர்தான் திருமூலர். பரம புனிதமான கைலாய மலை, அங்கு நந்தி தேவரிடம் யோக உபதேசம் பெற்ற ஒரு மகா யோகி. அவர் அகத்தியரிடம் கொண்ட அன்பால் அவரை சந்திக்க தெற்கை நோக்கி பயணம் தொடங்கினார். பயணத்தின் போது காவிரி நதிக்கரையில் ஒரு துயரம். ஒரு இடையன், மூலன், இறந்து கிடந்தான். அவனை சுற்றி பசுக்கள் அழுது கொண்டிருந்தன. அந்த காட்சியை பார்த்த யோகி அவரின் உள்ளம் உருகியது. இந்த உயிர்களுக்கு துன்பம் வேண்டாம் என்று நினைத்தார். தன் யோக சித்தியால் மூலனின் உடலில் தன் உயிரை புகுத்தினார். பின் அவர் திருமூலராய் எழுத்தார். அந்த நிமிடம் பசுக்கள் மகிழ்ச்சியில் குதித்தன. மாலை நேரம் மூலனின் மனைவி தனது கணவனை தேடி வந்தாள். ஆனால் அவள் கண்டது மாறிய மனிதன். அவர் பேசவில்லை, அவர் வரவில்லை. அவள் மனம் உடைந்தது. யோகத்திலிருந்து எழுந்த யோகி தன் உடலை தேடினார். ஆனால் அது இல்லை. அப்போது உணர்ந்தார், இது சிவன் அவரின் திருவுளம். அவர் திருவாவடுதுறையில் அமர்ந்து ஆழ்ந்த யோகத்தில் இருந்தார். ஒரு நாள் ஒரு செய்யுள், இப்படி 3000 ஆண்டுகளில் 3000 செய்யுள். அந்த புனித நூல் திருமந்திரம். உடல் மாறலாம், ஆனால் ஆன்மா மாறாது. பிறருக்காக வாழ்ந்தால் நீயே இறைவனாகிறாய்.